ரூபா என்ற ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்க தான் தனி மனுஷனா இருந்து அப்பா அம்மா கவனிச்சுக்கணும், தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கணும், வேலைக்கு போகணும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே, நம்ம என்னென்னவோ ஆசைப்படுறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே, நமக்கு பினான்சியலா இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கே சொல்லி வருத்தத்தோடு என்ன செய்றாங்க, சரி நம்ம ஒரு வாக் போலாம் அப்படின்ட்டு நடந்து ஒரு பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்குக்கு போயிட்டு சொல்றாங்க, ஏசப்பா நான் எவ்வளவுதான் இன்னும் தாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெஞ்சில உட்காடுறாங்க. உட்காந்து அங்க பார்க்கும்போது அங்க அவங்களுக்கு ஒரு சிறிய பறவை என்ன செய்து கூடு கட்டிட்டு, அது கூடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரது, ஒரு மெல்லிய குச்சி, உதிர்ந்த இலை, எதுவுமே உறுதியானது அல்ல. ஆனா அந்த பறவை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் என்ன செய்யுதுன்னா தனது கூட்டை அப்படியே அமைத்து கொண்டிருக்குது. ரூபாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு பலவீனமான பொருட்களால் கூடு எப்படி பாதுகாப்பாக இருக்கும், இந்த பறவைக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா தன் மனதுல அப்படியே நினைச்சிட்டு அந்த கூடு கட்டுறதே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது. என்னன்னா, அந்த பறவை தன் திறமைக்கு அல்ல, எனது பரிவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறது. காற்று வீசினாலும் மழை வந்தாலும் நான் அதை காத்து கொள்ளுகிறேன், அது போல உன்னையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் அவங்க காதுல துணிச்சுது. அது ஒரு நிமிடம் அப்படியே ரூபாவின் உள்ளத்துல அப்படியே அமைதி ஊற்று போல வந்தது. அவள் உணர்ந்தா, நமக்கு என்னதான் சோதனைகள், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவர் கடவுள் நம்மை எப்பொழுதுமே என்ன செய்வாரு, துணை நிற்பார். கடவுளின் சுவடுகள் நம்மளை என்ன செய்யும், நிலை நிறுத்தும். அந்த நேரத்துல இருந்து அவ என்ன செய்தா, ஒரு சமாதானத்தோடு திரும்பி என்ன செய்தா, வீட்டுக்கு சென்றா. பிரச்சனைகளை பார்த்து அவ பயப்படல. கடவுள் என்ன செய்வார், என்னை பாதுகாத்து கொள்வார், நான் அவர் என்ன செய்யறேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தோடு வீட்டுக்கு சென்றார். நாகும் 1:7 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இத மனசுல வச்சுக்குங்க. ஏதாவது நிலைமை உங்களை பயப்படுத்தலாம், ஆனா கடவுளின் அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது, அசைக்கப்படாது. நீ எத்தனை பாரம் எடுத்துக்கொண்டு நடந்தாலும் நீ விழாமல் பார்த்து கொள்வது அவரின் கரங்கள் தான். அத மனசுல வச்சுக்குங்க. சமாதானத்தோடும் நிம்மதியாகவும் சந்தோஷத்தோடும் உறங்க செல்லுங்க. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Good night.